சங்ககால சமூகம் மற்றும் கலாச்சாரம். பெண்கள். தமிழ் நூல்களில் பெண்களை தாய், நாயகி, வளர்ப்புத்தாய் என்று அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள். பாணர் குடும்பத்தைச் சேர்ந்த நட்பு பெண்கள், நடன கலைஞர்கள், கவிஞர்கள், அரச பெண்கள் என அனைவரும் சங்க இலக்கியங்களில் சித்தரிக்கப்பட்டனர். 5 சுற்றுச்சூழல் மண்டலங்களில் இருந்தும் பெண்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. உதாரணமாக, வெண்ணி குயத்தியார் வெண்ணி கிராமத்தைச் சேர்ந்த கவிதாயினி என அடையாளப்படுத்தப்படுகிறார். திணை வயல்களை பறவைகளிடமிருந்து பாதுகாத்த பெண்கள் மற்றும் உமணர் குல பெண்கள் உப்பு விற்கும் குறிப்புகள் பெண்கள் முதன்மை உற்பத்தியில் ஈடுபட்டதாக காட்டுகின்றன. சங்ககால பெண்களின் நிலை. சமூக வாழ்க்கையில் பெண்களுக்கு எந்த தடையும் இல்லை. கற்றறிந்த புத்திசாலி பெண்கள் இருந்தனர். 40 பெண் கவிஞர்கள் வாழ்ந்து தங்கள் மதிப்புமிக்க படைப்புகளை விட்டு சென்றுள்ளனர். திருமணம் என்பது சுய விருப்பத்தின்படி நடந்தது. கற்பு மிக உயர்ந்த நல்லொழுக்கமாக கருதப்பட்டது. மகன்களுக்கும் மகள்களுக்கும் பெற்றோரின் சொத்தில் சம பங்கு இருந்தது. சங்ககால பெண் புலவர்கள். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிவந்தியார், பொன்முடியார். சங்ககால மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். சங்க காலத்தில் மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். தமிழர்களின் முதன்மை கடவுள் சேயோன் எனப்படும் முருகன். சங்க காலத்தில் வழிபடப்பட்ட மற்ற கடவுள்கள்: சிவன், மாயோன் என்னும் விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை. மாவீரர்கள் எனப்படும் நடுக்கல் வழிபாடு நடைமுறையில் இருந்தது. பௌத்தமும் சமணமும் இணைந்து வாழ்ந்தன. ஆடை மற்றும் ஆபரணங்கள். சங்க காலத்தில் பணக்காரர்கள் மஸ்லின், பட்டு மற்றும் மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிந்திருந்தனர். சாதாரண மக்கள் பருத்தியால் செய்யப்பட்ட 2 துண்டுகளை அணிந்திருந்தனர். சங்க இலக்கியங்களில் கலிங்கம் எனப்படும் பாம்பின் தோலை விட மெல்லிய ஆடைகளை பற்றிய குறிப்பு உள்ளது. பெண்கள் தங்கள் தலைமுடியை மலர்களால் அலங்கரித்தனர். ஆண்களும் பெண்களும் பலவிதமான ஆபரணங்களை அணிந்திருந்தனர். அவை தங்கம், வெள்ளி, முத்துக்கள், விலையுயர்ந்த கற்கள், சங்குகள் மற்றும் மணிகளால் செய்யப்பட்டன. மக்கள் நறுமண வாசனை திரவியங்களை பயன்படுத்த விரும்பினர். கலைகள். சங்க காலத்தில் மேளம், புல்லாங்குழல் மற்றும் யாழ் போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. பாடும் பற்றிமண்டங்கள் பாணர் என்றும் விரலியர் என்றும் அழைக்கப்பட்டனர். கணிகையரால் நடனம் ஆடப்பட்டது. கூத்து எனப்படும் நாட்டுப்புற நாடகம் சங்ககால மக்களின் மிக முக்கியமான கலாச்சார நடைமுறையாகும். இதிலிருந்து முத்தமிழ் எனப்படும் இயல், இசை, நாடகம் என்ற கருத்தை உருவாக்கினர். திருவிழாக்கள் மற்றும் பொழுதுபோக்குகள். சங்க காலத்தில் மக்கள் பல பண்டிகைகளை கொண்டாடினர். அறுவடை திருநாளான பொங்கல் மற்றும் வசந்த பண்டிகையான கார்த்திகை அவற்றில் சில. தலைநகரில் இந்திர விழா கொண்டாடப்பட்டது. நிறைய கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் இருந்தன. இதில் நடனங்கள், திருவிழாக்கள், காளை சண்டை, சேவல் சண்டை, பகடை, வேட்டை, மல்யுத்தம் மற்றும் ஊஞ்சலில் விளையாடுதல் ஆகியவை அடங்கும். குழந்தைகள் பொம்மை வண்டியிலும் மணல் வீடுகளிலும் விளையாடினர்.